இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா, ஹோமியோபதி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9842721500. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு JNUவின் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்குது, வாருங்க. வணக்கம் சார். வணக்கம் அருண். நீங்க முன்னாடி ஜம்மு யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம், இப்போ JNUக்கு நீங்க வந்துட்டீங்க, டெல்லிக்கு வந்துட்டீங்க. மோஸ்ட் ஹை ப்ரொஃபைல், ஹைலி டிஸ்கஸ்டு யூனிவர்சிட்டி. ரொம்ப முக்கியமான விஷயம் குறித்துதான் JNUல இருந்துட்டு உங்ககிட்ட பேசக்கூடிய உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். POK அது வந்து ரொம்ப ஒரு சென்ட்ரல் டாபிக்கா மாறி இருக்கு சமீபத்திய தேர்தல் கேம்பெயின்ல. 5 பேஸ் முடிஞ்சிருக்கு, 6, 7 இருக்கு. இந்த 5 கட்டத்துல நம்ம லாஸ்ட் 3 கட்டமா பாக்குறோம். ஒரு முக்கியமான விஷயம் விவாதிக்கப்படுது அப்படின்னா POK. பாஜகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள், பிரதமர் மோடி தவிர்த்து மற்றவர்கள், அமித்ஷா அவர்கள் தொடங்கி திரு யோகி ஆதித்யநாத் தொடங்கி இவர்கள் எல்லாருமே, இதை தாண்டி 2ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் இவங்க எல்லாருமே வந்து அங்க ஒரு பெரிய பெரிய பொதுக்கூட்டமா இருக்கட்டும், தெருமுறை பிரச்சாரமா இருக்கட்டும், முக்கியமான விஷயமாக வைப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாட்டின் பாதுகாப்பு பிரதமர் மோடியின் கையில், அவருடைய அரசியல் மட்டும்தான் நல்லா இருக்கும். பாருங்க, ஜம்மு காஷ்மீரையும் இணைச்சிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்ல, POKவும் அடுத்து இணைக்க போறோம். 400 சீட்டு மட்டும் கொடுங்க, நாங்க வந்து இணைச்சு காட்டுறோம். 400 சீட்டு கேட்கறதே POK இன்டகிரேஷனுக்கு தான் அப்படின்ட்டு ஒரு பிரச்சாரம். குறிப்பா திரு ஹிமந்த பிஸ்வா சர்மாலாம் போற இடத்துல எல்லாம் இதைதான் சொல்றாரு. இந்த POK இன்டகிரேஷன் பத்தின டாபிக் வந்து திருப்பி இது இக்னைட் ஆனோடனே மறுபக்கத்துல நம்ம அப்படியே பாக்குறோம், பாகிஸ்தான்ல அங்க பாகிஸ்தான் ஆக்குபேஷன்ல இருக்கக்கூடிய POK பகுதியில ஒரு உள்நாட்டு குழப்பம் மாதிரி ஒரு உள்பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபேஷனல் போர்சஸ்க்கும் நமது POK மக்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் ஒரு கலவரமாக மாறி பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இதுல ஏதாவது இந்திய படைகளோட, அதாவது போன்ற விஷயங்களோட தலையிடுக்குமோன்னு பல விவாதங்கள் இருக்கு. அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் தான் இந்த இன்டர்வியூ சார். நான் கேட்கணும்னு முதல்ல நினைக்கிறது, POK நம்ம பாக்குறோம், ராம் மந்திர் அதை BJP சாதிச்சிச்சு, 370 சாதிச்சிச்சு, ட்ரிபிள் தலாக்க சாதிச்சிச்சு, CAA சாதிச்சாச்சு. இப்போ மீதம் இருப்பது பார்த்தோம்னா POK, அகண்ட பாரத், பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில் போன்ற சில விஷயங்கள் தான் அவங்க பிராட்லி டிஸ்கஸ்டு ஐடியாலஜிக்கல் கோர் சப்ஜெக்ட்ல மீதம் இருப்பவை. அல்ல POK அடுத்த 5 ஆண்டுல சாத்தியமா? முதல்ல இந்த POK பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சொல்றாங்கல்ல, அதுக்கு அதோடைய உண்மையான டெர்மினாலஜி பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர். ஏன்னா ஜம்மு ரீஜன்ல இருந்து ஒரு பகுதி அந்த பக்கம் அவங்க ஆக்குபை பண்ணி ஆக்கிரமிச்சு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ன்றத சொல்றதுதான் சரியான ஒரு காயினிங்கான டேர்மா இருக்கும். 2வது, இதை எலெக்ஷனோட சம்பந்தப்படுத்துறது உடன்பாடு இல்லை எனக்கு. ஏன்னா இந்த POJKல அந்த போராட்டங்கள் பாத்தீங்கன்னா வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் அதுக்குண்டான அந்த உள்ள இருக்கிற அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த பாகிஸ்தான் ராணுவத்தோடைய அழுத்தங்கள், அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த பொருளாதார மோச நிலை, ஸோ அதோடைய ஆதிக்கம் அவங்களுடைய தாக்கத்தினால அவங்க போராடுறாங்க. அங்க உள்நாட்டில இருந்து போராடிட்டு இருக்காங்க. அது மார்ச்ல இருந்து இந்த அங்கங்க அந்தந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்சிஃபையா அது நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த போராட்டம் தான் இங்க மீடியால அது உலக இன்டர்நேஷனல் மீடியாவா இருக்கட்டும், அது நம்மளுடைய தேர்தலில் அது எதிரொலிக்கிறது, அது நடக்கிற போராட்டம். இது தேர்தலுக்காக இந்த விஷயத்தை எடுத்து ஒரு ஆதாயம் தேடுறதா நான் பார்க்க கிடையாது அஸ் அனலிஸ்ட். இது அங்க நடக்கக்கூடிய இந்த போராட்டம் கடந்த வருடங்களும் மாதிரி நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அங்க உள்நாட்டுல பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராகவும், பாகிஸ்தான் ஆட்சிக்கு எதிராகவும், ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராகவும், அவங்களுடைய அந்த சுதந்திரத்தை நசுக்கும் வண்ணமாக செயல்பாடுகள் அங்க இருக்கிற மக்கள் போராடி கொண்டுதான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு ரெப்ரசன்டேஷன் பாகிஸ்தான் கவர்மெண்ட்ல கிடையாது. எல்லாமே பாகிஸ்தான் தான் டிசைட் பண்ணுது. அவங்க சும்மா ஒரு நாமினலுக்கு ஒரு அட்டானமஸ் மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய பாஷையில பாத்தீங்கன்னா ஆசாத் காஷ்மீர் சொல்லுவாங்க, ஆனா ஆசாத்னா ஃப்ரீடம். அந்த மாதிரியான ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலை அங்க இல்ல. அதற்கு எதிராக மக்கள் இப்ப போராட துணிட்டாங்க.
அதற்கு காரணம் என்னன்னா அங்க இருக்கிற பொருளாதார சூழ்நிலை, பாகிஸ்தான் என்ற உள்நாட்டு பொருளாதார சூழ்நிலை, அவங்களுடைய மக்களே வந்து பொருளாதாரத்துல வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான மக்களுக்கு வந்து இன்னும் பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதற்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இது வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்லாம கில்கிட் பல்டிஸ்தான், பலுச்சிஸ்தான்லயும் வந்து இந்த போராட்டங்கள் அது வந்து சில சமயம் வந்து ஒரு ஆயுத போராட்டமாகவும் வெடித்து கொண்டிருக்கிறது. இப்ப அதோடைய விஷயம் வந்து இங்க எப்படி பிரதிபலிக்கிறதுனா ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னென்றால் இப்ப வந்து அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து அவங்க பாக்குறாங்க, கடந்த 10 வருடங்களாக அங்க உள்நாட்டிலேயே வந்து அவங்களுடைய பாராளுமன்றத்திலேயே வந்து அங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களே வந்து பேசியிருக்காங்க. இந்தியா வந்து இது நிலவுக்கு வந்து ஆட்களை அனுப்ப போறாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம், பங்களாதேஷ் பொருளாதாரம் வந்து எவ்வளவு வளர்ந்திருக்கு, நம்மளுடைய பொருளாதாரம் எங்க இருக்குன்னு ஒரு ஒப்பீடு. இது வந்து ஒரு நேச்சுரலா வந்து நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல வந்து ஒருத்தருக்கு நல்லா காரு டிவி எல்லாம் வாங்கினா நம்ம வீட்டுல என்ன நினைப்பாங்க, பாரு அவங்க பக்கத்து வீட்டுல வந்து பாரு நம்ம 2 பேரும் ஒன்னா தான் வந்து அவங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு அந்த ஒரு ஒப்பீடு வந்து இந்த நேச்சுரல் தான். நம்ம அது நம்மள மாதிரி இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்ல வந்து நேச்சுரல் தான். அந்த ஒப்பீடு வந்து அவங்களும் பண்றாங்க. அங்க பக்கத்து நாட்டுல வந்து ஒரு நிலையான அரசாங்கம் இருக்கு, ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருக்கு, நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் G20 வந்து நல்லா நடத்திருக்காங்க. உலக நாடுகளே வந்து அந்த தலைவர்களை வந்து பாராட்டுறாங்க. நம்ம நாட்டுல என்ன நடக்குது, நம்ம நாட்டுல யாரும் கண்டுக்க மாட்டாங்க, லோன் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பொருளாதார இது நடக்க மாட்டேது, எல்லாமே வந்து சைனாவோட கம்பெனிஸ் கொண்டாந்து உள்ள விட்டுட்டு அவங்க வந்து ஊழல் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பொது அதிருப்தி வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த அதிருப்தியின் விளைவாக தான் இந்த ஒப்பீடு, அது நேச்சுரலா நடக்கிற இது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அங்க உள்நாட்டில் இருக்கிற அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர் இருக்கிற அங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த எத்னிசிட்டியும் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற மக்கள் எத்னிசிட்டி ஒண்ணுதான். டெமோகிராஃபி வகையா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர்ல மொத்தம் 3 ப்ராவின்சஸ் இருக்கு. நான் வந்து கில்கிட் பல்டிஸ்தான் சொல்லல, ஒன்லி பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீர். கில்கிட் பல்டிஸ்தான் வந்து அது நார்தன் பிஓஜேக்கு நார்தன் பார்ட் வந்துடும். இது வந்து ஒன்லி மேற்கத்திய பார்ட். அதுல பாத்தீங்கன்னா அந்த 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து அதிகபட்ச மக்கள் தொகை வந்து அந்த குஜர்ங்கிற கம்யூனிட்டி, இந்த பஹாடின்னு அந்த மலைவாழ் இருக்கிற ட்ரைபல் கம்யூனிட்டி, அவங்க பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மக்கள் வந்து இங்கேயும் இருக்காங்க. நம்ம இந்தியா சைட்ல இருக்கிற ஜம்மு காஷ்மீர்லயும் அவங்க வந்து பூஞ்ச், ரஜோரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அந்த மாதிரியான ஏரியால அதிகபட்சமாக இருக்காங்க. இன்னும் ஜம்மு பக்கம் வந்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜாட்ஸ், இன்னும் ஹசாராஸ் வந்து இந்த பக்கம் அதிகமா இருக்காங்க, அந்த பக்கம் அதிகமா இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப அங்க இருக்கிற அந்த பிஓஜேகேவோட அதிபர் வந்து ஒரு சௌத்ரினா அந்த ஜாட் இனத்தை சேர்ந்தவங்க வந்து, அந்த சௌத்ரிஸ் வந்து இந்த பக்கம் அதிகமா இருக்காங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இனப்பற்று தான் அவங்களை வந்து ஒரு இணைக்கும். என்னதான் வந்து மதம் ஒண்ணுதான், இங்க இருக்கிறவங்களும் ஒண்ணுதான், அவங்களும் இஸ்லாமியத்தை கடைபிடிக்கிறாங்க, அங்க இருக்கிறவங்களும் இஸ்லாமத்தை கடைபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸ் பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு தெரியுது இங்க எவ்வளவு மாதிரியான டெவலப்மெண்ட் நடக்குது, எவ்வளவு இதா இருக்காங்க, எவ்வளவு வசதியா இருக்காங்க, அங்க என்ன மாதிரியான இருக்கு, இங்க எவ்வளவு அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 2019 அந்த ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல வந்து முதலாக அவங்களுக்கு வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் எலெக்ஷன்ல வந்து கடந்த 75 வருடமாக அந்த ட்ரைபல் மக்களுக்கு, பஹாடி மக்களுக்கு அந்த ரிசர்வேஷன் சீட்ஸ் சொல்றாங்கல்ல, போது என்ன சொல்லுவாங்க, தனி ஒதுக்கப்பட்ட தொகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தொகுதி வந்து தனி தொகுதி வந்து இப்ப அவங்களுக்கு வந்து தனி தொகுதிகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கிருக்காங்க, ஒரு 10 சீட்ஸ் ஒதுக்கிருக்காங்க. சோ அப்படிங்கும் போது அவங்கள வந்து ஒரு அரசியல் ரீதியாக அவங்களை வந்து எம்பவர் பண்ணக்கூடிய செயல் வந்து இந்திய அரசாங்கம் வந்து பண்ணிருக்கு. அப்படிங்கும் போது அவங்கள வந்து ஒரு அந்த ஒரு ஆதிக்கம் செலுத்துவதோ இல்ல அவங்களுடைய நசுக்கும் தன்மையோ வந்து இந்திய அரசாங்கம் அரசியல் ரீதியாக பண்ணாம ஒரு அரசியல் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து அவங்க பாக்குறாங்க. இப்ப நம்ம இந்திய அரசாங்கம் வந்து இவ்வளவு தூரம் கொடுக்குறது, ஒருவேளை நம்ம வந்து தப்பா டிசிஷன் எடுத்துக்கணுமோ, 1947 வந்து அந்த பக்கம் போனது, ஏன்னா அதெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணதான் யாரு, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஆக்குபை பண்ணது 1947 சுதந்திரம் வாங்கின உடனே நம்ம மகாராஜா ஹரிசிங் வந்து அவர் டிலே பண்ணாரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்றதுக்கு. அவர் டிலே பண்ணும்போது பார்ட்டிஷன் நடந்துருச்சு, இவர் டிலே பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள வந்து அவங்க கபாலிஸ் அங்க இருக்கிற ட்ரைபல்ஸ் வந்து அனுப்பி, அதுவும் குறிப்பா பஷ்டூன்ஸ் சொல்லக்கூடிய மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து அங்க இருக்கிற ட்ரைபல்ஸ் அனுப்பி காஷ்மீரை ஃபுல்லா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அவரு நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் சைன் பண்ணி கொடுத்தனால இந்திய ராணுவம் போயிட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்தாங்களோ அவங்களை காஷ்மீர் உள்ள வராம இடம் பண்ணிட்டாங்க. அப்போ 1949 வந்து சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க 2 அரசாங்கமும். அப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்தியாவிலேயே கான்ஸ்டியூஷன் வந்து அப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. 1951 நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து 50 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல அப்போ வந்து ஒரு சீஸ்ஃபயர் சைன் பண்ணி ஒரு டெம்பரரி ப்ரொவிஷனா வந்து காஷ்மீரை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் ட்ரீட் பண்ணி கான்ஸ்டியூஷன் பில் வந்து ஒரு டெம்பரரி ப்ரொவிஷனா கொடுத்தாங்க, ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ அது வரைக்கும் எந்த தொகுதியை அவங்க ஆக்குபை பண்ணியிருந்தாங்களோ அந்த தொகுதியை வந்து இன்னும் வந்து பாகிஸ்தான் ராணுவம் தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு.
இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம இந்த உள்நாட்டு பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை வந்து இங்க காஷ்மீருக்கு அனுப்பி கொண்டிருந்தாங்க கடந்த 30 வருஷங்களாக. இந்த தீவிரவாதிகள் வந்து அங்க இருக்கிற அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் சேர்ந்த மக்கள் கிடையாது. அவங்க எல்லாம் ஆப்கானிஸ்தான் இருந்து வரவங்க, இல்லைன்னா வேற மாகாணத்துல இருந்து வந்தவங்க தான் இங்க கொண்டாந்து லான்ச் பேட்ல வச்சு அவங்க வந்து அனுப்புறாங்க. ஸோ அப்படிங்கிறபோது அந்த லோக்கல் இருக்கவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு தீவிரவாத கேம்ப்ஸ் வந்து நம்ம ரீஜியன்ல இருக்கா அப்படின்ட்டு. மொத்தமாவே இந்த ஏரியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த ஏரியா, ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதுல இந்த பாப்புலேஷன்ஸ் அதிகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஜம்மு பக்கத்துல இருக்கிற அந்த அந்த சைட்ல இருக்கிற பகுதி தான். குறிப்பாக பாத்தீங்கன்னா மீர்பூர், சியால்கோட், கோட்லி, பிம்பர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான். ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ், 4 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்கு. மீதி காஷ்மீர் பக்கம் இருக்கிற அந்த பகுதி பாத்தீங்கன்னா நீலம் வேலி, இன்னும் 2-3 ஏரியாலாம் வந்து அங்க பாப்புலேஷன்ஸ் வந்து ரொம்ப அப்படியே ஸ்கேட்டர்டா இருக்காங்க. வந்து ஒரு இடத்துல வந்து அதிகமா பாப்புலேஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அப்ப அங்க இருக்கிற மக்கள் தொகைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் பேர்ல பாத்தீங்கன்னா 75% பேர் வந்து இந்த 3-4 டிஸ்ட்ரிக்ட் ஜம்மு ஒட்டி இருக்கிற பகுதியில் தான் அதிகமா இருக்காங்க. அவருடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது. பொருளாதார வாழ்வாதாரம் வந்து ரொம்ப சீரழிஞ்சிருக்கு. அரசாங்கம் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு அரசியல் ஒரு ரெகக்னிஷன்ஸ் வந்து கொடுக்க கிடையாது. அவங்க அங்கிருந்து ஒரு மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் ஆகி பார்லிமெண்ட்ல போக முடியாது. எல்லா டெசிஷன் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான், மிலிட்டரி தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த சூழ்நிலை வந்து அவங்க போராட்டம் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இப்போ வந்ததுன்னா 2019 ஜேஎன்கே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எனாக்ட் பண்ணும்போது அந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணி அந்த டெம்பரரி பொசிஷன் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஒரு மற்ற யூனியன் டெரிட்டரி மற்ற பிரதேசங்களுக்கு அந்தஸ்தை வந்து அந்த ஜம்மு காஷ்மீருக்கு வந்து டைரக்டா பெனிஃபிட் ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போதுல அந்த ரீஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீரும் வந்து பார்ட் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கும் வந்து இவங்க சீட் ஒதுக்கிருக்காங்க. ஸோ இப்ப இன்னைக்கு வந்து பிசிக்கலா அங்க எலெக்ஷன் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் பண்ண முடியாட்டியும் ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஸ்கோப் இருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கும் வந்து எலெக்ட் பண்றதுக்கு ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து 10 எம்பிஸ் அப்படின்ற பட்சத்துல ஒரு இதை அறிவிச்சதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவங்களுடைய நிலைமையை பார்த்திருக்காங்க. கடந்த 70 வருடங்களாக அவங்க நிலைமையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன 70 சுதந்திரமாக இருந்து நம்ம பாகிஸ்தான் பக்கம் இருந்து என்ன நிலைமைன்ட்டு. அதே நம்மளுடைய சொந்தக்காரங்க அந்த பக்கம் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறது, அவங்களோட குழந்தைகள்லாம் எப்படி வந்திருக்காங்க, பொருளாதாரம் எப்படி வந்திருக்கு, அவங்களுக்கு அரசியல். இப்ப அங்க இருக்கிற ஒரு அந்த இனத்தை சேர்ந்த கம்யூனிட்டி சேர்ந்தவருக்கு தான் வந்து ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க லாஸ்ட் டைம் வந்து. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இங்க நம்ம இந்தியன் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அங்கிருந்து தான் இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. ஏன்னா இங்க வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் எதுவும் பண்ணல. இரண்டாவதாக சைனால இருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேர்ல வந்து அங்க இருக்கிற கம்பெனிஸ் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவங்க அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்றது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற பாப்புலேஷன்ஸ் வந்து அவங்க நசுக்குறாங்க, அவங்க டாமினேட் பண்றாங்க. அவங்களுக்கு எந்த ஸ்பேஸ் கொடுக்கறது கிடையாது, எந்த லா அண்ட் ஆர்டர் எதுவும் கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது சைனீஸோட லேபர்ஸ் ஏதாவது பண்ணா கூட. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தனிமைப்படுத்தி ஒரு ஐசோலேட் பண்ணி என்ன ஒரு அரசியல் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை விடும்போது பக்கத்துல இருக்கிற பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து அந்த நாடு அவங்களுடைய சேர்ந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து இப்போ அதிகமாக பரவலாக வந்து கொண்டிருக்கிறது வந்து நம்ம சமூக வலைதளங்கள் மூலமாக அவங்க போராட்டங்கள். அங்க இருக்கிற நியூஸ் பேப்பர் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பட் அங்க இருக்கிற குறிப்பாக பாத்தீங்கன்னா மீர்பூர்னு ஒரு ஏரியா இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில், அது நியூ மீர்பூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட். அங்க இருக்கிறவங்க வந்து எல்லாம் மைக்ரேட் ஆகி லண்டன் போயிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து இப்ப ஆக்டிவா இருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்களே மைக்ரேட் ஆகி பாகிஸ்தான் போய் ஜம்மு காஷ்மீர் இருக்கிற ஒரு சிட்டிசன் வந்து ஒரு மைக்ரேட் ஆகி லண்டன் போயோ இல்ல வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்க மறுபடியும் அவங்க ஊருக்கு வரணும்னாலும் அவங்க வந்து பர்மிஷன் வாங்கணும், லைசன்ஸ் கொடுக்கணும். அப்பதான் அவங்க வந்து அவங்க ஊருக்கு வர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து பண்ணியிருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்கதான் இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸா இருக்காங்க. எப்படியாவது இவங்களை வந்து உலகத்துக்கு வந்து தெரிவிக்கணும் அவங்க என்ன மாதிரியான கஷ்டப்படுறாங்க, ஒரு அரசியல் பாதுகாப்பு இல்லாம ஒரு அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதன் மூலமாக இது தெரிய வருது. ஓகே, இதுல நம்ம பாக்குறோம் தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே அண்டர்லைன் பண்றது ரா வந்து குறிப்பா பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபுல் ஓப்பன் ஃப்ரீடம் கொடுத்து எதையுமே யோசிக்காம ப்ரூட் மெஜாரிட்டி 2 டைம் அமைஞ்சோடனே மோடி அவர்கள் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அதன் அடிப்படையில தான் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்திய எதிரிகள் கூட இப்ப எல்லாம் வந்து ஓப்பனாவே நம்ம அசாசினேட் பண்றதுக்கு வந்து நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டாவது சுமத்தப்படுகிறது.
தேர் மே பி a ரா ஹேண்ட் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அளவிற்கு, குறிப்பா நம்ம பனூன் விஷயத்துல இருந்து பல விஷயங்களை பார்க்குறோம். காலிஸ்தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து லாகூர்ல பல பாகிஸ்தான் கூட பல இடங்கள்ல வந்து சம் அன்னோன் மேன் கில்ட் அப்படின்னு வருதே தவிர அது எல்லாமே வந்து ரா மேல பின் டவுன் பண்ணப்படுது. சோ அப்படி ஒரு பின் டவுன் பண்ணக்கூடிய விஷயம் தான், அந்த பழி பின் டவுன் பட்டாலும் அது வந்து இந்தியால பாசிட்டிவா பார்ப்பாங்க, ரைட்? சோ அப்படி பண்ணக்கூடிய விஷயம் தான் பிஓகேலையும் வந்து வெடித்த ஒரு விஷயத்திற்கு வந்து ராவோட ஹேண்ட் இருக்குமோ அப்படின்ற ஒரு பார்வை. இது வந்து ஆப்போசிட்ல வந்து குற்றச்சாட்டா வைக்கப்பட்டது. இந்தியாவில வந்து பாசிட்டிவா மோடி அவர்களுக்கு ஆதரவான மோடி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான விஷயமாகவே பிஜேபியோட அந்த ஆன்லைன் வாரியர்ஸால பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இந்த பார்வை, இந்த நரேட்டிவ் உண்மைதானா? அதாவது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இந்தியாவுடைய ஒரு வெளிநாட்டு உளவுத்துறை அமைப்பு. அது வந்து 1960 சீனா வாரத்துக்கு அப்புறம் அது வந்து உருவாக்கப்படுகிறது. அந்த அமைப்பு அஸ் எ ஸ்காலர் என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்பு வந்து தேச நலனுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்தியாவுடைய எதிரிகள், இந்தியாவுக்கு எதிரான செயல்படக்கூடியவர்களை வந்து கண்காணிக்குவதற்கும் அவங்களை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. முற்றிலுமாக வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் வந்து அவங்க டீல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அவங்க வந்து தேச நலனுக்காகத்தான் அவங்களுடைய மேண்டேட்டே தவிர எந்த ஒரு பார்ட்டியோ இல்ல எந்த ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் மேண்டேட்டுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அவங்க டைரக்ட்லி ரிப்போர்ட் டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். அவங்க வந்து வேற எங்கேயும் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா டீடைல்ஸ் வந்து அது போகும், அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க. இட்ஸ் a ப்ராசஸ். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்தியாவுக்கு எதிராக எந்த சக்தி அது இந்தியாவை விட்டு வெளியில வந்து நம்மளுடைய பார்டருக்கு வெளியில வந்து எந்த சக்தி இயங்கினாலும் அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும், அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும், அதை வந்து முறியடிக்கணும், அவங்களுடைய திட்டங்களை இருந்து முறியடிக்கணும். இது வந்து அவங்களுடைய மேண்டேட். ஸோ அதை அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது நமக்கு பெருமை தான். அந்த ஆர்கனைசேஷன் வந்து கடந்த நிறைய சக்சஸ்ஃபுல்லா நிறைய இது பண்ணியிருக்காங்க. நம்ம அது வந்து எல்லா நாட்டுக்கும் ஒரு வெளியுறவு உளவுத்துறை இருக்கிறது. நமக்கு வந்து ஒரு இந்த RNW இருக்கிறது, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் அது வந்து இந்தியாவோட உளவுத்துறையை குற்றம் சொல்லுவாங்க. இந்தியாவில என்ன நடந்தாலும் வந்து பாகிஸ்தான் இருக்கிற ISI குற்றம் சொல்லுவோம். ஸோ இது வந்து இதுக்கு 2 நாடுகளும் வந்து சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இல்ல பப்ளிக் ஃபோரமா இருக்கட்டும், இவங்க அவங்களுக்கு ஒரு சொல்ல, அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சொல்ல நடந்துட்டு இருக்கோம். இது 2 ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அது கடந்த இங்கேயும் வந்து அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அங்கேயும் அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த POJKன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முற்றிலுமாக இது வந்து ராவோட செயல் என்று பார்க்கணுமா அப்படின்றால் அது வந்து ஒரு தவறான இதாக தான் இருக்கும். ஏனென்றால் அங்க இருக்கிற உள்நாட்டு சூழ்நிலை வந்து இப்ப முன்னெல்லாம் வந்து சோசியல் மீடியா கிடையாது, யூடியூப் கிடையாது, சேனல்ஸ் கிடையாது. ஸோ அதனால அங்க இருக்கிற நியூஸ் ஏஜென்சி ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மி வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. நான் சொல்றது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட நமக்கு வந்து சோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற யாராவது வெளிநாட்டுல இருக்கவங்க வந்துதான் அவங்க அங்க டிராவல் பண்ணி அங்க வந்து பார்த்து சொன்ன விஷயம் தான் வந்து நமக்கு தெரிய வரும். இல்லைன்னா ஏதாவது மேலை நாட்டுக்காரர்கள் அங்க சுற்றுலாக்காக போனவர்கள் வந்து அந்த ரீஜனை வந்து பார்த்து அவங்க ஏதாவது கட்டுரை இல்லைன்னா அதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ இன்டர்நெட் எல்லாம் வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மக்களே வந்து டெய்லியும் வந்து சோசியல் மீடியால, ட்விட்டர்ல வந்து, இன்ஸ்டாகிராம்ல, டெலிகிராம்ல வந்து அவங்க குரூப்ஸ்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மியோட அட்ராசிட்டிஸ், எப்படி லேண்ட் மாஃபியா, பாகிஸ்தான் ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் லேண்ட் மாஃபியா எப்படி அவங்க லேண்ட் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்றாங்க. ஏன்னா அங்க லேண்ட் அவங்க வாங்க முடியாது, ஆனா வாங்கியிருக்காங்க, லீஸுக்கு எடுத்திருக்காங்க. அந்த லீஸுக்கு எடுத்த லேண்டை வந்து சைனீஸ் கம்பெனிக்கு வந்து லீஸுக்கு கொடுத்து அவங்க வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. சைனீஸ் கம்பெனி அங்க இருக்கிற அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக அங்க இருக்க ரிசார்ட்ஸ் ரன் பண்றாங்க. மேலை நாட்டுக்காரர்களுக்கு வந்து அவங்கள்ட்ட பணம் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, கம்பெனி இருக்காங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. மூணாவது வந்து தண்ணி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அங்க இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்களுக்கு நீர் ஆதாரம்ல இந்தியால இருந்து போகக்கூடிய அந்த 5 நதிகள் தான், அந்த இண்டஸ் நதிகளை சேர்ந்த ட்ரிபியூட்டரிஸ் தான் வந்து அவங்க நீர் ஆதாரமே. அந்த நீர் ஆதாரத்துல இருந்து தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் போட்டு பாகிஸ்தானுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து மின்சாரம் வந்து உற்பத்தி பண்றாங்க. இன்னைக்கு வந்து 2013 இருந்து பாத்தீங்கன்னா அந்த மின் உற்பத்தி விநியோகத்தை வந்து முற்றிலுமாக சைனீஸ் கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பெனிஸ் தான் வந்து அங்க இருக்கிற ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ்ல வந்து பிளான்ட் போட்டிருக்காங்க. அப்ப அந்த பிளான்ட்ல ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா யாருமே லோக்கல்ஸ் கிடையாது, எல்லாம் சைனால இருந்து கொண்டு வந்தா அவங்க தான் அந்த லேபர்ஸ் தான் ஒர்க் பண்றாங்க. அப்ப லோக்கலுக்கு வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்ல, ஒரு வாழ்வாதாரத்துக்கு எதுவும் கிடையாது. ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து ரிசார்ட்ஸ் இருந்து எல்லாமே அவங்க பண்றாங்க. அப்படிங்கும் போது அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு லேபர் கிளாஸ் மாதிரி அவங்க நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்காங்க பொருளாதார வளர்ச்சின்ற பேர்ல வந்து. இதே நிலைமை தான் பலூச்சிஸ்தான்லயும் வந்து. ஸோ உள்நாட்டுல வந்து இதே பலூச்சிஸ்தான் இதுவும் இருந்தும் அவங்களால அதை வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பா அதை வந்து ஒரு
அவங்களுடைய உரிமையை வந்து போராடி வாங்கக்கூடிய ஒரு சூழல், அந்த அந்த ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கொடுக்கப்படல. அதுதான் வந்து அவங்களை வந்து விரக்தி அடை செய்கிறது. இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா 2019 இந்த பாலாகோட் ஸ்ட்ரைக் அப்புறம் தான் வந்து அங்க இருக்கிற லோக்கலுக்கே தெரிய வருது, இங்க வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் வந்து நிறைய பாகிஸ்தான் ஆர்மின்ற பேர்ல உள்ள வந்து டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த டெரரிஸ்ட்ல இருக்க கேம்ப்ஸ்ல இருக்க யாருமே வந்து நீங்க நிறைய ரெக்கார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்த அங்கிருந்து வந்த ஊடுருவிய தீவிரவாதிகளோட ப்ரொஃபைல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து அந்த ரீஜன்ல இருந்து வந்து மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ இல்ல மத்த மாகாணத்துல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க தான், பணத்துக்காக வந்தவங்க தான் இருப்பாங்க. நம்ம மும்பை அட்டாக்ல நம்ம பார்த்திருக்கோம், இல்ல லாகூர் அந்த கராச்சி ஸ்டைல்ல இருந்து வந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இருக்க மக்களுக்கே வந்து இது ஒரு கெட்ட பேரும் ஒரு ஆயிடுச்சு. இந்த பாலாகோட் ஸ்ட்ரைக்கு அப்புறம் பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஒரு நல்ல இமேஜ், அங்க இருக்கிற ஒரு இமேஜும் அதுவும் போயிருச்சு. போனது வந்து தெரியாம தெரியும். இதுல வந்து தொடர்ந்து நீங்க சொல்றீங்க, இதுல அவங்களுக்கான இமேஜ் அங்க போயிடுச்சு. சோ மக்களுக்கான கேள்வி தான் தானா வெடிச்சிருக்கு, இல்ல பேக் எண்ட நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு. சோ இதுல நான் கேட்க விரும்புறது, தொடர்ந்து இந்தியா வந்து இந்த 400 சீட் எடுத்துட்டா நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம பிஓகேவை மீட்க முடியும்னு பாஜக சொல்லி வரக்கூடிய நிலையில இது வந்து வெறும் ஒரு மிலிட்டரி ஆக்ஷனா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது அவர்களே இணையக்கூடிய வகையில கூட இருக்கலாம். ஒரு வேற ஏதாவது ஒரு சம் ஃபார்மேட்ல கூட அவர்கள் இணையலாம் அப்படின்னு நம்ம கணக்கிடலாமா? இல்ல பியூர் மிலிட்டரி ஆக்ஷன், ஒரு வார் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் மட்டும்தான் பிஓகே மீட்பதற்கு, பிஓஜேக்கு மீட்பதற்கு வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கணுமா? முதல்ல வந்து நாங்க 400 சீட்டு கிடைச்சா நாங்க வந்து பாகிஸ்தானை மீட் எடுப்போங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ரெட்டரிக். அது வந்து அரசியலுக்காக சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அதை வந்து ரொம்ப எல்லா கட்சிகளும் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரெட்டரிக். இரண்டாவதாக பாத்தீங்கன்னா, இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீரை எடுக்கணும்னா இந்திய ராணுவத்துக்கு வந்து ஒரு 24 மணி நேரம் போடும். அதாவது ராணுவ ரீதியாக அந்த இடத்தை கைப்பற்றணும்னா ஆனா அது அவ்வளவு பெரிய ரீஜியன் வந்து, நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் அந்த லைன் ஆஃப் எல்ஓசின்றது 1300 கிலோமீட்டர் எல்ஓசி. நீங்க ஜம்மு ப்ராவின்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு அங்க லடாக் வரைக்கும், கார்கில் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் இருக்கு, இன்க்ளூடிங் கில்கிட் பல்டிஸ்தான். கில்கிட் பல்டிஸ்தான்ல இந்த புரட்சிகள் இருந்திருக்கு, ப்ரோ இந்தியா சென்டிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அது நிறைய அங்க இருக்கிற மக்கள் வந்து நிறைய இருக்காங்க. இப்போ அது வந்து ராணுவ ரீதியாக நீங்க வந்து அந்த அந்த நிலப்பரப்பை வந்து நீங்க இந்தியாவுக்கு வந்து அதிக நேரம் எடுக்காது. இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு 2 நாள் 2 டேஸ்ல ஒரு ஆபரேஷன்ஸ்ல வந்து அவங்க எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு திறமை வந்து நம்ம அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஆபரேஷன்ஸ்ல வந்து 2 டேஸ்ல 48 ஹவர்ஸ்ல வந்து அவங்க எல்லாமே ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஏன்னா கிரவுண்டு வந்து இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்கு. அவங்க பாக்குறாங்க விசிபிளா வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இங்க நடக்குது. 2019 வந்து நம்ம ஜேஎன்கே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் மீடியால நீங்க லோக்கல் மீடியால நான் பார்த்தப்போ பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் என்னன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா வந்து காஷ்மீர் ஆக்குபை பண்ண மாதிரி நம்ம நாட்டையும் ஆக்குபை பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அங்க வந்து டெய்லி வந்து மனித உரிமை மீறல் நடந்துட்டு இருக்கு, மக்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க, கொண்டுட்டு இருக்காங்க, ரேப் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு தவறான ஒரு இமேஜஸ் போட்டு ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பாக்குறாங்க, இந்த 4 வருடங்களாக 5 வருடங்களாக அவங்க டெவலப்மெண்ட்ஸ் பாக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்கல. அப்படிங்கும்போது இந்தியன் ஆர்மி வந்து இந்திய ராணுவம் வந்து அவங்களை வந்து அடக்குமுறை பண்ண கிடையாது. அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பொருளாதாரம் வளர்ந்துருக்கு, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ரெப்ரஸன்டேஷன் இப்ப பார்லிமெண்ட்ல கொடுத்துருக்காங்க. 10 சீட்ஸ் வந்து இப்ப அவங்களுக்கு 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து 10 சீட் வரப்போகுது. அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும்போது பார்லிமெண்ட் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ரெப்ரஸன்டேஷன் கிடைக்குது. அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு, அந்த குஜர் கம்யூனிட்டி, நான் சொல்றது பஹாடி கம்யூனிட்டி, அந்த எத்னிசிட்டிக்கு வந்து இப்போ அங்க வந்து அந்த ரெப்ரஸன்டேஷன் கிடைக்காதனால கண்டிப்பா வந்து உள்நாட்டுல வந்து ஒரு பெரிய ஆதரவு வலை தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ராணுவத்துக்கு வந்து பங்களாதேஷ்ல பண்ண மாதிரி ஒரு ஈஸியான ஒரு இது ஆபரேஷன்ஸா இருக்கும். இது மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஈஸியா அதை வந்து கட் ஆஃப் பண்ணி, அதாவது ராணுவ ரீதியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சே கிடையாது, அவங்க எடுத்து இது பண்ணிக்கலாம். அதை வந்து கவர்னன்ஸ் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அதை இன்டர்வியூ பண்ண சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர். இது ராணுவம் இல்லாம வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சார் இந்தியா? இப்ப எடுக்கிறத விட இப்ப எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய அது வந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்லயே சொல்லிட்டோம், இது வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம வந்து எல்லா ஐநாவில் எல்லா நம்ம இந்திய என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் ரெப்ரஸன்டேட்டிவ் பதில் கொடுக்கும்போது நீங்க அங்க வந்து இல்லீகலா இருக்கீங்க, நீங்க வந்து
வந்து ஐநால ஒரு 1940 ஐநால தீர்மானத்துல கூட சொல்லியிருக்காங்க. தீர்மானத்திலே சொல்லுங்க, முதல்ல பாகிஸ்தான் ராணுவம் வந்து அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீர் தன்னுடைய ராணுவத்தை வந்து வாபஸ் பெறணும். அப்போ அது வாபஸ் பட்டாதான் வந்து இந்திய ராணுவம் வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து பிளபிசைட் நடத்துங்க அப்படின்ட்டு. பிளபிசைட்னா மக்களோட கருத்து கணிப்பு நடத்துங்க, எந்த பக்கம் போறீங்க அப்படின்னு. இது வரைக்கும் பாகிஸ்தான் அதை பண்ணவே கிடையாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காஷ்மீர்ல மக்கள் கருத்து கணிப்பு எடுங்க, மக்கள் யாருக்கிட்ட இருக்காங்கன்னு அப்படின்னு. ஸோ அதுதான் அப்ப அவங்க நாட்டுல கருத்து கணிப்பு எடுத்தா அவங்க நாடே 4-5 விதமா வந்து பிரிஞ்சிடும். யாரும் வரமாட்டாங்க. கிரிக்கெட் பல்டிஷன் சொல்லுவாங்க, நாங்க பாகிஸ்தான்ல போக மாட்டாங்க, தனிநாடு கேட்பாங்க. சிந்தி ப்ரொவின்ஸ் வந்து நாங்க தனிநாடு கேட்பாங்க. நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ரீஜன் அவங்க வந்து அவங்க தனிநாடு கேட்பாங்க. அப்படிங்கும்போது 5 நாடா வந்து பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கு 400 சீட் கூட தேவையில்லை. நீங்க மெஜாரிட்டி இருந்தா கூட எடுத்துக்கலாம், எடுக்க முடியும் ராணுவ ரீதியாக. அது எடுக்கிறது நமக்கு என்ன பயன்? இட்ஸ் a matter of time. ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள இது பாசிபிளா அப்படின்ற கேள்வியும் எழுது, எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏன்னா மோடி ஹைத்தோ மும்கின் ஹைன்னு பாஜக தொடர்ந்து கோஷம் வைத்து வருகிறது. மோடி இருந்தா எதை வேணா சாத்தியப்படுத்துவார் அப்படின்னு. சோ இதையும் சாத்தியப்படுத்துவாரா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் சார். இத்தனை நேரம் நம்மோட இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி சார். நன்றி அருண், தேங்க்ஸ்.